அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னம்பிக்கை தான் வெற்றியின் தாரக மந்திரம். தன்னம்பிக்கையற்ற எந்த செயலும் வெற்றி பெறுவதில்லை. என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது என்னுடைய தன்னம்பிக்கை தான். நான் ஏற்கனவே 2-3 தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று CV வரைக்கும் போயிட்டு எனக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கல. நான் PGTRB எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்குள்ளார ஒரு எண்ணத்தை வர வச்சுக்கிட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை PGTRB எக்ஸாம் படிக்கிறோம், வேலை வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார வர வச்சுக்கிட்டு தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நாட்கள் குறைய அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருந்தது. எனக்கும் நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் உங்ககிட்ட ஏற்கனவே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் எந்த சுச்சுவேஷன்லையுமே எனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது குறையவே கிடையாது. என்ன தான் நடக்கட்டும், நமக்குன்னு ஒரு சீட்டு கண்டிப்பாக உண்டு, அதுவும் ஜென்ரல் டர்னில் உண்டு அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் எப்போவுமே எங்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் உங்ககிட்ட சொல்கிறது அதுதான். நீங்கள் என்ன தான் கோச்சிங் சென்டரில் போய் படித்தாலும், இல்லை வீட்டில் இருந்து நிறைய டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணி படித்தாலும், உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும். அதனால் உங்களை நீங்கள் முழுமையாக முதல்ல நம்பணும். சரிங்களா? அப்படி நம்பினீங்கன்னா கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய எக்ஸாமில் நீங்களும் நல்ல மார்க் வாங்கி ஜென்ரல் டர்னில் வேலைக்கு வர முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதே போல் என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நாட்கள் குறைய அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருந்தது. அதாவது தேர்வு எழுதி முடித்த அந்த நாள் எக்ஸாம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஹாலை விட்டு எல்லாருமே வெளியில் வரக்குள்ளே இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கும்போது, ஏன்னா எங்கள் செட்டு தான் முதல்ல அந்த மாட்ரேட்டாக கொஷின் பேப்பரே வந்தது 17 பேட்சில். அப்போ எல்லாருமே வெளியில் வந்தவங்க எல்லாருமே பேசிக்கிட்டது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, எலிஜிபிள் மார்க். ஏன்னா நாங்கள் அந்த பேட்சில் தான் முதன்முறையாக எலிஜிபிள் மார்க்குங்கிறதே கொண்டு வந்தாங்க. 50%, 45%, 40%லாம் அந்த டைமில் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லாருமே பேசுனது, எலிஜிபிள் மார்க் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிரும். நான் என்னுடைய மேஜரில் நான் சொல்கிறேன். பொதுவாக நிறைய மேஜரில் அந்த முறை கட் ஆஃப் கம்மியாக தான் வந்தது. இப்படி சொன்னாங்க. அப்போ எனக்குள்ளார ஒரு எண்ணம் தோணுச்சு, எப்படியோ நமக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் உண்டு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு விட்டு போகவே இல்லை. நான் அதே கான்ஃபிடென்ட்டோடு தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் ஆன்சர் கீ வரத்துக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ இன்றைக்கி தேர்வு முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் தான் அதற்கான ஆன்சர் கீலாம் வரும். இப்போல்லாம் உடனடியாக நமக்கு விட்டுடுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய என்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் அடிப்படையாக வச்சு நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தேடுறேன். தேடி பார்த்து முடியல. காலையும் தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ஓரளவு நமக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஆன்சர் மட்டும் பார்த்து, நமக்கு எப்படியா இருந்தாலும் எலிஜிபிலிட்டி மார்க்கை விட அதிகமாக வந்துடும், அதனால் நமக்கு வேலை கிடச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் காலேஜில் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அங்கே போகும்போது இந்த ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் வெளியிட்ட ஆன்சர் கீலாம் எங்கள் சார்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்கக்குள்ள ஓரளவு கரெக்டாக நம்ம கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்து அப்போவே எல்லாருமே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த முறை கிடைச்சிடும்னு சொல்லிட்டாங்க. நான் யாருக்கிட்டையுமே பெரிதாக ஷேர் பண்ணவே இல்லை. அதன் பிறகு கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எங்களுக்கு ரிசல்ட் அன்னைக்கு பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் இந்த ஆடி கடவுள் இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்துச்சு. நான் அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வீட்டில் சொன்னாங்க, இதேமாரி காலேஜ்லேருந்து சார் ஃபோன் பண்ணாங்க, வந்த உடனே உன்னை கால் பண்ண சொன்னாங்க, அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் கால் பண்ணி கேட்குமென்ட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் இதேமாரி உங்கள் நம்பர் நாங்கள் போட்டு பார்த்தோம், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இப்போ என்னுடைய அதாவது என்ன மாதிரி ஃபேமிலியிலிருந்து வந்தவங்களுக்கு அந்த வெற்றி எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது தெரியும். குடும்பத்தில் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்து அரசு பள்ளி ஆசிரியராக வரக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குங்கிறது என்ன மாதிரியான ஆசிரியர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு, என்ன செய்கிறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப அப்படியே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அன்னைக்கு தான். ஏற்கனவே எனக்கு டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பட் ஆனால் அது கிடைக்காத போயிடுச்சு. அதன் பிறகு TNPSC குரூப் 4லையுமே நல்ல மார்க் எடுத்திருந்தேன், லேப் அசிஸ்டன்ட்லையுமே நல்ல மார்க் எடுத்திருந்தேன். ஆனால் அதில் பெரிதாக ஒரு எதிர்பார்ப்புலாம் எனக்கு இல்லை. அந்த 2 எக்ஸாம்லையுமே அது கிடைக்காம தான் அதுவும் போச்சு. ஆனால் இதில் கான்ஃபிடென்ட்டாக நமக்கு எல்லாருக்குமே வேலை. ஏன்னா ரேங்க் நம்பர் தான் மாறும். ஏன்னா நமக்கு அப்போ இந்த
எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் மார்க் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மார்க் கொடுத்துருந்தாங்க. அது போடும்போது இந்த ரேங்க் நம்பர் வேணால் மாறுமே தவிர எல்லாருக்குமே வேலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இருந்தது. அதனால் நான் வீட்டிலலாம் எல்லாருமே சொல்லிட்டேன். எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எல்லாருக்கிட்டுமே இதே மாதிரி என் பிள்ளை வந்து இது மாதிரி பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லக்குள்ள அவங்க பெரிதாக ரியாக்ஷன் கொடுக்கல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இது அதே போல் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பெருசாக ரியாக்ஷன் வந்து கொடுக்கல. நான் வந்து ஆனால் சொல்லிட்டேன் 100% வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சிரும். இந்த முறை வந்து இப்போ நாங்கள் கூப்பிட்ருக்க எல்லாருக்குமே வேலை தான் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லிட்டேன். அது எல்லோரும் காலேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். நான் ஜூலை 2ஆம் தேதி பரீட்சை எழுதினேன். எங்கள் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 22 ஜாயின் பண்ணிட்டோம். ஜூலை 2 வந்து பரீட்சை எழுதி செப்டம்பர் 22 ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணியாச்சு. ரொம்ப அந்த 2.5 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடுச்சு. அப்போ எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்து என்னுடைய தன்னம்பிக்கை தான். நான் உங்களுக்கு இந்த டைமில் இந்த வீடியோ பகிர்றதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, நீங்களும் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வேணாலும் வரட்டும், அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. அதை திறம்பட அந்த சூழ்நிலைகளை கையாண்டு உங்களுக்கு ஏற்றப்போல் அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றிக்கிங்க. கண்டிப்பாக நீங்களும் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மார்க் வாங்கி ஜென்ரல் டென்லேயே நீங்களும் பிஜிஎஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் ஆக முடியும். நாட்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே அலட்சியமாக சொன்னாங்க. டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளியிடும்போது ஆகஸ்ட்டில் தானே எக்ஸாம் இருக்குது, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆகஸ்ட்டு கடைசியில் தான், நம்மளுக்கும் அதுக்குள்ளாரையே ஆகஸ்ட் எண்டு தான் வரும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து லேட்டாக தானே சொல்லியிருக்காங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருக்கிறீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ நாட்கள் கிடைச்சதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எத்தனை முறை ரிவிஷன் பண்ணாலும் மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்க போகுது நமக்கு. அதான் நான் சொல்கிறேன், நம்மளுடைய மேஜர் வந்து 110 மார்க் இருக்குது. அந்த 110 மார்க்கில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் வந்து கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். அதனால் அலட்சியப்படுத்தாதீங்க. தன்னம்பிக்கையோடு நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வேணும். அந்த நம்பிக்கை வந்து எப்போவுமே உங்களை விட்டு போகக்கூடாது. தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படியுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.